குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எள்ளு ஆடி அதில் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இது சுத்தமான எள்ளு, அதாவது நாங்கள் மருந்து எதுவுமே போடல. அதே மாதிரி மழையும் வரவே இல்லை. எங்களது வானம் பார்த்த பூமி தான். அதில் விளைஞ்ச எள்ளை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆடி இருக்கோம். செக்கு ஆட்டிட்டோம். இது 2வது போட்ட அப்புறம் தான் நான் எடுத்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது நாங்கள் ரொம்ப லேட்டாக போனதுனால சீக்கிரமாக அவசரமாக போட்டுட்டோம். அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போடும்போது தான் இப்போ 2வது செக்கு போட்டிருக்கோம். அது ஆடிட்டுருக்கும்போது தான் நான் வீடியோ எடுத்தேன். இது நாங்கள் ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சதில் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பியூரான ஒரு ஆயில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஏன்னா எல்லாருமே ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எங்களது வானம் பார்த்து பூமின்றதுனால நாங்கள் மழை வந்தால் தான் போட முடியும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு ஓன் யூஸ்க்குன்றதுனால நாங்கள் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். ஒரு சொட்டு மருந்து கூட அதில் போடலை. மழை தண்ணியும் வரல. பட் கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸால் எங்களுக்கு இவ்வளோ கிடச்சிது. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கன்றத விட என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால் ஒரு ரிசல்ட்டு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா கீழே அந்த எள்ளை அரைக்க எண்ணெய் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இது நல்லெண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு செக்கு தனியாக அரைச்சிருந்தோம். அது ரொம்ப கருப்பாக இருந்துச்சு அந்த எள்ளு. அதனால் நான் அதை விளக்கேற்ற மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நமக்கு சமைக்க வேணும் அப்படின்றதுனால நான் நல்லா 2 நாளாக வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துருந்தோம். காய வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்துகிட்டு ஆடினோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே வந்தது. தெளிவாக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். இது ஆட்டினதில் புண்ணாக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு ஆட்டினதில் கிடச்ச புண்ணாக்கு. இது ரெண்டும் ஆட்டினதுக்கப்புறம் 2 செட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கிடச்சிது. அதை இப்போது ஆடணும் இல்லையா இந்த எண்ணெய், அதுக்கான ப்ரைஸு அந்த புண்ணாக்குலேயே நமக்கு கிடச்சிடுச்சு. அதாவது இது 30 கேஜிஸ் இருந்தது. இதுக்கு நாங்கள் 240 கொடுத்தோம் அரைக்கிறதுக்கு. புண்ணாக்கு 19.800 நமக்கு கிடச்சிது. அதை சேல் பண்ணதில் நமக்கு 400 ருபீஸ் கிடச்சிது. அதனால் நமக்கு ப்ராஃபிட் தான். இப்போ அரைச்சதோட காசு புண்ணாக்குலேயே கிடச்சிடுச்சு. எண்ணெயும் நமக்கு பியூராக சுத்தமாக ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு எண்ணெய். இது நம்ம எங்கே போய் கடையில் வாங்கினாலும் கிடைக்காது. இது வீட்லேயே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உடல் உழைப்பு போட்டு இதில் நாங்கள் எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் எங்களால் காட்டில் பயிர் பண்ண முடியல. போன வருஷம் பண்ணதில் நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு இல்லை. பட் இப்போது இது 2த்துலேயும் எண்ணெய் வந்திருக்கு. இந்த